இதோ சூரக்கனி காரக்கனி பழங்களை கொண்டுட்டு வந்துட்டேன். வாங்கப்பா சாப்பிடுவீங்க. மக்களா அம்மா அம்மா மக்களா எடுத்து வாங்கப்பா. அப்படியா? வாங்க வாங்க. சாப்பிட்டு அப்படியா வயிறெல்லாம் நிறைஞ்சிருச்சு. உங்களுக்கு தூக்கம் வருதுமா? தூக்கம் வருதா? ஆமாமா. அப்படியே சற்று நேரம் ஓய்வெடுங்க. நான் தாலாட்டு பாடுறப்பா. ஆகட்டும் மாமா. படுங்க. அம்மாரி தரனாரோ மகனுக்கு தூராரோ மகனுக்கு சிங்க உறங்குவனோ சிறுபுலியோ
கருணாக பாம்பு வந்து என் மகளை கடிக்க வருது. சென்னாக மதி என் மகளை சீண்ட வருது. ஐயோ நான் என்ன செய்வேன்? இந்த காலகட்டத்துல ஆடுமைக்கு அண்ணன் மாதிரி யாருமே இல்லையா? ஐயோ தெய்வமே. இவ்விதமாகத்தானே நாடேக்கு போற்றக்கூடிய நற்குண செயல்கள் நல்லத்தகாராகப்பட்டவர் இந்த திண்டலாவனத்திலே மக்களை போட்டு தூங்க வைக்கும் போது அதே சமயத்தில் இந்த வனத்தில் வாழக்கூடிய வன வேடுவர்கள் வருவதை காண்க. சிலிண்டர் ஜெயிச்சிருக்கான். ஆதார்கள் எங்கடா பதிவு பண்றது? கலெக்டரை பதிவு பண்ணுவாங்க. எப்படி இந்த பாட்டுல கண்டுபிடிச்சதுன்னு ஊதி போடுறீங்க? என்ன மகாராஜான்னு கூப்பிடுறா என்னன்னு கூப்பிடுறது தெரியல. கையை வச்சு புட்டான். நான் யாரு? நான் யாரு? வாயால போய் என்ன கேட்டா? என் பேர் என்ன? என்ன கிஞ்சி கிஞ்சி? நான் எதுக்கு வந்தேன்? லோனு கட்ட காசு இல்லைன்னு. எங்கிருந்து வந்திருக்கிறேன்? ஆட்டியாம்பட்டி எஸ்பாலம். எத்தனை மணிக்கு வந்தார்? 4:30 மணிக்கு. எக்கச்சக்க பேசினாள். சொல்றது கொஞ்சம் மாத்திரை முடவனா அந்த மாதிரி இழப்பு வருமா? எதுக்குடா மாத்திரா? எதுக்குடா மாத்திரா? ஏன் சாமி நீ மியூசிக் ஒரு 3 டப்பா மாதிரி செலவு பண்ணிருப்பியா? 5 டப்பா கூட ஆகும். எப்படி இப்படி வளர்ச்சி இல்லாதே போயிட்டியே சண்டால. ரொம்ப குடும்ப கஷ்டம். கொஞ்சம் நக்கும் கவிச்சடிச்சு சிஞ்சு நக்கும் அழகுங்க. அப்படியே சொல்லு. ஏண்டா என் பலன் எப்படி? என் பலன் எப்படா? உன் பலம் அருமை சாமி. அது பேலம் போதுக்கு கறந்து அடி உன் பலம் சூப்பர் சூப்பர். கோவிந்தனா நாளைல நீ கூத்துக்கு போறாள் வச்சுக்காத. கூத்துக்கு போற மாதிரி இருந்தா அவருக்கு ஒரு ஜாக்கெட் தச்சு கொடுத்துரு. ஜாக்கெட் போடாம வந்து நான் யாரு? என் பேர் என்ன? அதிக கோபத்தோட வந்திருக்கிறேன். நான் எங்க குடியிருக்கிறேன்? எப்படிங்க கோபத்தலை திங்கிறீங்க? கோபத்தலையா? கோபத்தலை திங்கிற ராஸ்கல் பாடவா கொண்டல வெளியே வந்துடும். என் இடத்துல எக்கச்சக்க பேசுற கொண்டல வெளியே வந்துடுடா. குடல் வெளியே வந்துதான் நமக்குள்ள போயிருச்சு. குடல் இருந்தா தானே வரும். நான் யாருன்னு சொல்றேன், கவனமா புரியணும். நீங்க ஆமா எங்க குடிக்கொண்டிருக்கிறோம்? வனத்துல. தனலாவனம். தனலாவனம். அனலாவனம். ஆமா அனலாவனத்திலே நாங்களோ வேடர்கள். நீங்க வன வேடர்கள். அட வன வேடர்கள். உங்களுக்கு ஊடு வாசல்லாம் கிடையாது. கிடையாது. அட மலை பகுதி இந்த வனத்தை மலையிலேயே குடியிருக்கக்கூடியவர் நீங்க. வகுத்துக்கு என்ன துன்பம்? வகுத்துக்கு என்ன துன்பம்? அது உன்ன போல இருக்கிற அரக்கர்கள். நீ நல்லவன் என்ன அரக்க? டேய் வனத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தை பிடித்து தணல்ல காட்டி
வேட்டையாடி மிருகத்தை அடித்து கொண்டு வந்து தனல்ல காட்டி அப்படியே பிச்சு 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 திப்படா. ஆமா, தின்ன உடனே நாங்க தண்ணி எங்க போவோம்? கடல்ல போய் தான் தண்ணி குடிப்போம். நீங்க? ஆமா. கையில அள்ளி குடிக்க மாட்டோம்டா, தண்ணி தான் வழங்காது. ஆமா, மண்டிக்கிட்டு என் மூக்கினால் உரிவேன். நீங்க? ஆமா, என் மூக்கினால் உரிந்தால் கடல ஜலம் பூரா என் வகுத்துக்குள்ள வந்துடும். வகுத்துக்குள்ள வந்த உடனே பௌரி நிறையும். சும்மா இருக்குமா? சும்மா இருக்குமா? பௌரி நிறைய சும்மா இருக்குமா? தூக்கம் வரும். தூக்க வருமா? முன்னாடி தூக்க வரும். எங்களுக்கு எந்திரிக்கும்டா, எந்திரிக்கும். என்ன எந்திரிக்கும்? என்ன எந்திரிக்கும்? எங்க மனசுல தோணும்டா. என்ன தோணும்? 2 கிலோ கொடுங்க அந்த கருப்பளிப்பு. கிலோ கணக்கில் கொடுக்கறது இல்ல, அப்படியே செட்டோட வேணா வாங்கிக்கா. கொஞ்சம் கருப்பளிக்கு வேணா வாங்கிக்காங்கப்பா. என்ன கருப்பளிப்பு? நீங்க தானே சொன்னீங்க. டேய், கண்ட பெண்களை கட்டி பண்ணி கருப்பளிப்போம். நீங்க? ஆமா ஆமா. டேய், பொம்பளம் தான் சொல்றா, பொம்பளம் தான் சொல்றா. ஐயோ, எனக்கு நினைப்படுத்துக்குறா, எனக்கு நினைப்படுத்துக்குறா. நல்லதாங்க நாடகம் தானே. டேய், நினைப்படுத்துக்குறா, எனக்கு நினைப்படுத்துக்கிச்சு. ஆமாடா. டே 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 எனக்கு நினைப்படுத்துக்கிச்சா. டேய் டேய், இந்த வனாந்தாரத்துல இருக்கு எதுக்கு கண்ட வச்சு கொட்டு? எதா கண்ட பெண்களை கற்பழிக்க வேண்டிய எனக்கு நினைப்படுத்துக்கிச்சு. ஆமாடா. பத்த வைங்க. டேய், நீ எந்த ஊரா? பக்கமா தான் சங்கரி. பக்கமா என்ன பத்தியா? நீங்க தாங்க நினைப்பு வந்துருச்சுனா? என்ன நினைப்பு? பொம்பளைகளோட சேரணும், பொம்பளைகளோட சேரணும். ஆசை பொறுக்க முடியல. ஆமா, காமத்தை தீர்க்கணும். சீக்கிரம் எதுக்குறாது? நினைப்பந்த என்ன பண்ணுவ? பைத்தியக்காரா, அது உன்ன போல இருக்கிற ஆளுவடா, உன்ன போல இருக்கிற ஆளுவா. இருக்குதா? ஆமாடா, காட்டிக்குமாடா. ஏண்டா நாங்க வனவேடர்கள், எதுக்குமா அஞ்ச மாட்டோம், துணிச்சுதான் செய்வோம். என்ன சாமி ஆட்டோமேட்டிக் எஸ்பாலத்துக்குள்ள 4 கிலோ அரிசிக்கு சக்கரை சீட்டுக்கும் ஆபரேஷன் பண்ணி போட்டியா? ஏய், ஆபரேஷன் பண்ண சக்கரை போட மாட்டாங்களாடா? போட மாட்டானா? எவாமை எவாமை நீ தான் நின்னுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். நான் இப்ப காம வரியில் இருக்கிறேன். கோபம் வந்தது உன்னை உயிராட வைக்க மாட்டேன். ஆமா, என்ன உள்ளது இந்த காமம் இல்லடா. இந்த காமத்தை வைத்து நான் என்ன பண்ண போறேன்? ஆசை அடங்குமா? காமம் தீருமா? இப்ப இந்த காலத்துல பொம்பளைங்க தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். காமம் தானே வேணும். அந்த தொலை பார்த்தா தான் கெட்டிக்கும். எப்படிப்பா ஒரு இடத்துல இருந்து காமம் வேணும் காமம் வேணும் வருமா? 4 பக்கம் போய் பாரு. மணக்குதுடா, மணக்குதுடா. இப்ப தாச்சாமி நான் கறிக்கு குஷி விட்டுட்டேன். அதான் கும்பு கும்பிடு மணக்குது. இந்த வாசம் இல்லடா, இது வேற வாசம்டா. மலர் வாசம், குங்கும வாசம், சந்தன வாசம். ஏய் ஏய் ஏய், மணக்குதுடா. ஏய், மணக்குதுடா. ஏய், எங்கடா மணக்குது? வேட்டி தள்ளி விட்டு வாயில எடுத்து. ஏய், இங்க தாடா இருக்குது, இங்க தாடா இருக்குது. ஏய் ஏய், ஏங்க என்ன பெருக்கான பிடிக்க மணக்குதுடா. மலர் வாசம் மணக்குது, குங்கும வாசம் மணக்குது, பவட வாசம் என்ன தூக்குது, தூக்குது தூக்குது தூக்குதுடா, தூக்குது. ஏய், தூக்குதுடா. ஏய், தூக்குதுடா. ஏய், இந்த மாடமொழி தூக்கி என்னங்க தூக்குதுடா. டேய் டேய், இங்கதான் இருப்பாளா? இங்கதான் இருப்பாளா? நானும் சேர்ந்து இருப்பாளா? டேய், இங்கதான் இருப்பாளா? ஐயோ, என் காமத்தை தீர்க்கணும்டா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்டா நீ அப்படி ஆகி போயிட்ட? ஏய், எனக்கு காம வெறி அதிகமாகி விட்டதா.
அதிகமாகி ஒரு பொம்படம் தான் கொண்டாடா, ஒரு பொம்படம் தான் கொண்டாடா. இந்த சங்கி எல்லாம் கொஞ்சம் ஏரி வேலைக்கு போயிருக்கிறான். சீட்டு வாடா, பணம் தரேன்டா. வேண்டாம் சாமி, பணமும் கிடைச்சாலும் வராது. டேய், என் கையில பணம் கிடையாது. சுத்தி பார்த்தா தாங்க தெரியும், போங்க. இந்த தேசத்துல இருக்க மாட்டேன். கறிக்குழம்பு தின்ன வாசம் ஒன்னு அடிக்குதான். இங்கேயா இங்கே இருக்குதா? நல்லா போட்டா பிடிச்சி, இங்கே இருக்குதா? நல்லா போட்டா பிடிச்சி வைக்க 30 மரத்துக்காகும். அடியா பொம்பளை, அடியா பொம்பளை, 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 அடியா பொம்பளை, அடியா பொம்பளை, அடியா பொம்பளை, பொம்பளை, அடியா கண்ணே, நான் வனவேடன். நான் காமத்தை உருப்பிட்டு வைத்து உங்க இடத்துல நான் காமத்தை வெறி அடக்க வேண்டும் என்ன சொல்றேன். ஐயோ ஐயோ சுவாமி, சேர வேண்டும், கட்டி சேர வேண்டும், கட்டி சேர வேண்டும், கட்டி சேர வேண்டும். உன் இடத்துல நான் கட்டி பாம்பு கட்டி சேர வேண்டும். ஐயோ பாம்பு வருதே வேடுவரே, பாம்பு வருதா? ஐயோ தெய்வமே, நான் என்ன செய்வேன்? இந்த பாம்படிச்சா நீ என்ன தர? ஐயோ வேடுவரே, இந்த பாம்பு அடிச்சா என்னோட உயிரை கேட்டாலும் தரேன். நான் எதுனாலும் தரேன் உங்களுக்கு. எதை வேணாலும் இந்த தரையா? பாம்பை முதல்ல கொல்லுங்க சுவாமி. பாம்படிச்சா எது வேணாலும் தர. எது வேணாலும் தரேன். இந்த பாம்படிச்சா அடே இந்த பாம்பை விட்டுருந்தா மக்களை கடிச்சிருக்கோம், என் மக்களை கடிச்சிருக்கும். உன்ன கடிச்சிருக்கோம். ஆமா, பாம்பு அடிச்சு விட்டுனல்ல, எதை கேட்டாலும் தரேன்னு இல்ல. உன் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். என்ன சொல்ற? என் மேல ஆசைப்படுறீங்களா? ஆமா. வேடுவரே, நான் அந்த மாதிரி ஒரு பெண் கிடையாது. என்ன அப்படி தப்பா நினைக்க வேண்டாம். அப்படியா? ஆமா, தப்பா நினைக்க வேண்டாமா? வேண்டாம். அடியே அடியே மச்சூடு கட்டி தர மக்களுக்கு சோறுவா பையே மாட்டேங்கிற. அப்படியா? அது கண்டாட்டி ஏடி மாட்டேங்கிற. மக்களுக்கு சோறுவா அது ஏடி மாட்டேங்கிற. அது கண்டாட்டி ஏடி மாட்டேங்கிற. மக்களுக்கு சோறு தருகிறா. மச்சூடு கட்டித்தாரேன், உன் மக்களுக்கு சோறு வாப்பாய். ஏடி மாண்டேங்கிற. எனக்கு மச்சூடு வேண்டாம், என் மக்களுக்கு சோறு வேண்டாம். மக்களுக்கு சோறு வாப்பா புட்டாம்பாட்ட ராவுக்கு தருவேன். என்ன? மக்களுக்கு சோறு வாப்பா புட்டாம்பாட்ட ராவுக்கு தருவேன். உன்னை காமத்தை தீர்க்காம போக மாட்டேன். உன் மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். உன் மேல நானு ஆசைப்பட்டேன். காமத்தை தீர்க்காம உள்ள கொண்ட கொண்டான்னு கேக்குது. என்ன சொல்லியப்ப? டேய், புட்டாம்பாட்ட ராவுக்கு தர்றேன். வேற மாதிரி கேட்டுச்சுங்க. புட்டாம்பாட்ட ராவுக்கு. டேய், 7 பிள்ளை பெத்தவன். 7 புத்த 1 2 3 4 5 6 7 7 7 புள்ள பெத்தவன். இவன் மேல நான் ஆசைப்பட்டேன்ல, மக்களுக்கு சோறு வாப்பேன். 7 பொண்ணு பெத்த நீயே சொல்ற. அவளை கேட்டா தானே தெரியும் யாருன்னு. இரு, அத நான் கேட்காத ஆத்திரத்துல அறுவழுந்து விட்டு இந்த பசங்க 7 யாரு? என்னுடைய மக்கள் தான். உன்னுடைய மக்கள் தானா? ஆமா. அதனால என்ன
பரவாயில்ல. ஆனா 7 குட்டி போட்டவா 7 குட்டி போட்டாலும் பர்றா கட்டுடாத இருக்கா பர்றா கட்டுடாத பர்றா எவ்வளவு ஜோக்கா இருக்கா பர்றா இவளை கட்டி அனந்தா என்னடா காமத்தை தீர்த்தா என்னடா ஒரு பான்புறாங்க பான்புறாங்க அடே கட்டி எனக்கு போவனா உள்ள காமத்தை தீர்க்க போவானா நான் அந்த பெண்ணை தொட்டு கொண்டு போகும்போது இடம் கொடுத்து வந்தேன். நல்லா கேளுங்க. நானா குறுக்க வந்தேன். பொம்பளை அங்க இருக்கறா. என்னை கட்டிப்பிடி ரயில் ஓடிட்டு இருக்கறா. ஏன்டா நீ எதுக்குல வந்த? நான் எந்த ஐயோ எனக்கு ஒழுகுதுடா. எனக்கு ஒழுகு போச்சுடா. டேய் டடடடா. டேய் இன்னும் கொஞ்சம் இருக்குடா. இன்னும் கொஞ்சம் இருக்குடா. சும்மா விட மாட்டேன்டா. ஏன் பாடி 2 பேர் சென்ட் மாடி 2 மல்லிகை செண்டு குங்க 2 இளவர செண்டு மாடி 2 இளவர செண்டு 2 இளவர செண்டு இதோ வனவேடுவரே ஒரு பெண் என்று பரவல் என்ன கட்டி சேர வரீங்கல்ல கட்டி சேருவேன் நான் யார் என்று உங்களுக்கு தெரிய போகிறது ஒட்டிக்காரரே மலையிட்டு நான் பத்தினி உண்மையான ஐயோ பத்தவே மலையிட்டு நான் பத்தினி உண்மையான நான் உத்தமர மலையிட்டு நான் ஒரு நூல் உண்மையான இந்த வனவேடுவர் தானா பத்தி எறிய வேண்டும் என் தெய்வமே மாலையிட்டு நான் பத்தினி உண்மையான அந்த உத்தமன மாலையிட்டு நான் ஒரு நூல் உண்மையான இதோ இந்த வனவேடுவர என்னோட சக்தியால தானாவே நான் 10 எரிக்க செய்கிறேன் அவரை ஐயோ அப்பா மக்களா அப்பா அக்கிடி ஜோலை வாங்க பட்டி எரிகிறது என்னம்மா என்னம்மா
ஆச்சு மக்களா இந்த வனத்திலே நீங்க தூக்க வருதுன்னு சொல்ல நான் உங்களுக்கு தாலாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்ப கருணாக பாம்பு அது கடிக்க வந்துச்சு. செந்தேல நாகம் அது உங்களை சீண்ட வந்துச்சுப்பா. இந்த வனத்திலே வேடுவர் ஒருத்தர் வந்தார். இந்த பாம்பை நான் கொன்று விட்டார், நீ எனக்கு என்ன தர என்று கேட்டார். நான் என்னுடைய உயிரியா கூட விட்டுறேன், எதுக்கு என்ன தரேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு உன்னை கட்டி அணைய வேண்டும், காமத்தை தீர்க்க வேண்டும், அசிங்க அசிங்கமா வீண் வார்த்தைகள் பேசினார். என்னுடைய பத்னியின் அருளால அவளை நான் எரித்து விட்டப்பா. அப்படியா? ஆமா. அம்மா மக்களா, அம்மா வாங்கடா மாமா வீட்டு போலாம். மாமா வீட்டுக்கு போலாமா? மக்களா, அப்படி இருந்தாலும் இதோ இந்த தடத்திலே 4 வழி பிரியுது. சரி, 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்துல எங்க அண்ணன் வீட்டு வந்துட்டு போனேன். இந்த தடத்துல எப்படிதான் நான் உங்க மாமா வீட்டுக்கு போகுதுன்னு தெரியவில்லை. யாராவது ஒருத்தர் ஆடுமைக்கு அண்ணமாறு ஆடுமைக்கு மனிதர்கள் யாராவது வந்தா எப்படிதான் அந்த நாட்டுக்கு போறது என்று வழி கேட்டுவிட்டு போலாம்ப்பா. மக்களா, அம்மா சுவாமி, மக்களா வாங்கடா போலாம். நம்ம எப்படிதான் மாமா வீட்டுக்கு போறது? மாமா வீட்டுக்கு போனதே இல்ல. 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்திலே அண்ணன் வீடு வந்தது. திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, அப்ப வந்துட்டு போனேன். இன்னுமே எங்க அண்ணன் வீட்டுக்கு எப்படி வழி போறதுன்னு தெரியல. நாடுகள் ஆகி போச்சு. ஆமா, 4 வழியில எந்த பாதை போகுதுன்னு தெரியல. ஆடுமைக்கு அண்ணன் மாதிரி யாராவது வந்தா இந்த இடத்துலயே அமர்ந்திருக்கலாம். 4 தடம் பிரியுது. இந்த இடத்துல அமர்ந்திருந்தா யாரு வருவார் என்று பாக்கலாம். ஒரு இடத்துல கேட்டுட்டு மாமா வீடு போலாப்பா. அம்மா மக்களா, மாமா வீட்டுக்கு போனா அம்மா, அதாவது என்னுடைய பசியாகப்பட்டது தீர்ந்து விடுமா அம்மா? தீர்ந்து விடுப்பா. உங்க மாமையும் உங்க அத்தையும் எங்க காணன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வருவன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா, பிறந்த நாள் முதலாக சரி மாமா வீட்டை இது நாள் வரல பார்த்தது இல்ல. மாமா கருப்பா இருப்பாரா, செவப்பா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, கொல்லமா இருப்பாரா அப்படி என்று ஒரு நாள் தினத்துல பார்த்தது இல்ல. அம்மா, மாமா வீடு போலான்னு சொல்லி போறியே,
அம்மா மக்களா கண்டிப்பா மாமா வீட்டுக்கு போயிருவோம் மாமா சுவாமி. அம்மா மக்களா பசி தாங்க முடியல அம்மா தங்கங்களா பெற்ற உட்கார்ந்து இருக்கலாம். யார் வருவார் என்று பார்க்கலாம். ரங்கசாமி போலாம்.